பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்ன மித்து அப்படி பாக்குற? உனக்கு அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ஆசை இல்லையா? அது மித்து, அதான் எல்லாரும் சொல்றாங்களேடி, அப்புறம் என்ன, உனக்கும் ஆசையா தானே இருக்கும். இத்தனை வருஷம் கழிச்சு எல்லாரும் பார்த்துருக்கீங்க, கண்டிப்பா எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மித்து, நீ இங்கே இரு, ஓகேவா? நான் ஆண்டி வைஷு 3 பேரும் கிளம்புறோம். லக்ஷ்மி ஆண்டி வைஷு கிளம்பலாமா? மீரா, போதும், இதோட விளையாட்ட ஸ்டாப் பண்ணிக்கும். பாரு, ஆதிமச்சா முகமும் நம்ம மித்து முகமும் எப்படி மாறி போயிடுச்சுன்னு. என்ன விளையாட்டா? என்ன மச்சான் சொல்றீங்க? புரியல. ஆதி மாம்ஸ், வெயிட் இதுக்கான பதில நானே சொல்றேன். ஆக்சுவலா இவ்வளவு நேரம் நான் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன், விளையாட்டுக்கு தான் சொன்னேன். மித்து இனிமே எங்க கூட தான் இருக்க போறாங்க. அப்பா உடனே 2 பேரோட முகமும் எப்படி மாறிடுச்சு. உங்க லவ்வை பத்தி நான் ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதோட வைஷு இன்னைக்கு ஏகப்பட்டது சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இந்த லவ் பேர்ட்ஸை நாங்க எப்படி பிரிப்போம்? நான் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். உங்க மித்து உங்க கூட தான் வரப்போறா, சரியா? கவலைப்படாதீங்க. ஆதி மாப்பிள்ள, மீரா சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னா மித்ரா இனிமே எங்க கூட தான் இருப்பான்னு. தப்பா நினைச்சுக்காதீங்க. மித்ராவுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கண்டிப்பா எங்க கூட தான் நாங்க வச்சிருந்திருப்போம். ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு கல்யாணான பொண்ணை எங்க கூட வச்சுக்கிறது தப்பு இல்லையா? அதனால மித்ரா கண்டிப்பா உங்க கூட தான் வருவா. அதனால நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா மித்ரா எங்களை ஏத்துக்கிட்டால, அதுவே எங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 சந்தோஷம். இனிமே மித்ராவை பாக்குறதுக்கு நாங்க எப்ப வேணாலும் அங்க வருவோம். அதே மாதிரி தான் மித்தும் எங்களை பாக்குறதுக்கு எப்ப வேணாலும் இங்க வரலாம். மாம்ஸ், அப்புறம் என்ன, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னோன்னு சொல்லிட்டோமே, இன்னுமே எதுக்கு அதே பதட்டத்தோடய இருக்கீங்க? உங்கள் ஒய்ஃபை நீங்கள் தாராளமாக கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பலாம், சரிங்களா? ஆனால் என் அக்காவை இனிமே அடிக்கடி இங்கே கூப்பிட்டுட்டு வரணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீடு பூந்து நாங்களே தூக்கிட்டு வந்துடுவோம். கண்டிப்பா மீரா, கண்டிப்பா உங்க அக்கா இனிமே அடிக்கடி இங்க கூப்பிட்டுட்டு வரேன். நான் கூப்பிட்டுட்டு வரலனாலும் அவளே கண்டிப்பா இனிமே வந்துருவா. ஏன்னா மித்துவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சரி, ஓகே மித்து, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்புனா கரெக்டா இருக்கும். அம்மா அப்பா, உண்மையாகவே எனக்கு என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். ஏன்னா இந்த மாதிரி என்னை பெற்றவங்க என்னை தேடி வருவாங்கன்னு நான் கனவுல கூட கண்டதில்லை. ஆனால் இன்னைக்கு என்னை பெற்றவங்களும் இருக்காங்க, என்னை வளர்த்த என் லக்ஷ்மி அம்மாவும் இருக்காங்க. 2 அம்மா, அப்புறம் அப்பா, அண்ணி, அண்ணா, அண்ணனோட பொண்ணுன்னு இன்னைக்கு நாளே ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன், தெரியுமா? அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் நான் கிளம்புறேன். இனிமேல் அடிக்கடி இங்கே நான் வருவேன். என்னடா இது, கிளம்ப போற நேரத்துல இப்படி அழுதனா அம்மாவுக்கு எப்படிடா? எப்படி உன்னை அனுப்பி வைக்க மனசு வரும் சொல்லு? ப்ளீஸ்டா மித்துமா, அழாதடா, இது உன்னோட வீடுடா, உன்னோட வீடு. ஆமாண்டா மித்து, இப்படி அழுதனா எப்படிடா? அம்மா அப்பாவுக்கு கஷ்டமா இருக்குடா, அழாதடா. நாத்தனாரே, என்ன இது இவ்வளவு நேரம் சிரிச்சு கலகலன்னு இருந்துட்டு கிளம்ப போற டைம்ல சினிமால எல்லாம் வர மாதிரி இப்படி அழுதா என்ன அர்த்தம்? முதல்ல கண்ணை தொடங்க. மித்துமா, என்னடா இது, அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அம்மா அப்பாவுக்கு கஷ்டமா இருக்குல்ல, அழாதடா. ஆமா மித்து, ப்ளீஸ் அழாத. இனிமே அடிக்கடி இங்க வரலாம். நீ வரலைனாலும் கண்டிப்பா அம்மாவும் அப்பாவும் உன்னை பாக்குறதுக்காக அங்க ஓடோடி வந்துருவாங்க. ப்ளீஸ் டி, அழாத. அம்மா, என்னம்மா இது, மித்து தான் அழறான்னு பார்த்தா நீங்களும் இப்படி அழறீங்க. கிளம்ப போற நேரத்துல இப்படி அழுதா எப்படி? இன்னைக்கு டே ஃபுல்லா எவ்வளவு ஹாப்பியா போனுச்சு. அந்த டேவை இப்படி 2 பேரும் அழுது ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல சிரிங்க 2 பேரும். மித்து சிரி முதல்ல. நீ நான் சொன்னால கேட்க மாட்டல. ஆதிமா, ப்ளீஸ் மித்து கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, அழ வேண்டான்னு. பாருங்க, அம்மாவும் சேர்ந்து அழறாங்க. மித்து, என்னடி இது, குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கா? இங்க பாரு, ஆண்டி அழறாங்க. மித்து, இனிமே இங்க நீ அடிக்கடி வரப்போற. நீ வரலைனாலும் உன்னை பாக்குறதுக்காக மாமா, ஆண்டி எல்லாரும் வரதான் போறாங்க. ப்ளீஸ் மித்து, அழாத, சரியா? நீ அழாம போனா தானே அவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும். இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? இல்ல, அது கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேனா, அதான். சரி, ஓகே அம்மா, நான் கிளம்புறேன். அன்னி கிளம்புறேன். மீரா, அம்மா அப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? அப்புறம் எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. இனிமேல் அடிக்கடி நான் வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன். நான் வரலைனாலும் என்னை பார்க்குறதுக்கு நீங்கள் அங்கே வந்துடுங்க, ஓகேவா? கண்டிப்பாக பத்திரமா பார்த்துக்கிறேன், சரியா? நீ சந்தோஷமாக போயிட்டு வா. விக்ரமண்ணா, நாங்கள் கிளம்புறோம். அப்புறம் அம்மா அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அடிக்கடி எல்லோரும் வீட்டுக்கு வரணும். நானும் இனிமேல் அடிக்கடி வருவேன், சரிண்ணா? அப்போ நாங்கள் கிளம்புறோம். சஞ்சுக்குட்டி பாய்டா, அத்தை கிளம்புறேன்.
ஹிட்லர் போலாமா? சரிடா மித்துமா, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். நீங்க எல்லாரும் பத்திரமா கிளம்புங்க. ஆதிமாப்ல டைம் ரொம்ப ஆகிட்டு. இப்ப நீங்க கிளம்புனீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். பத்திரமா போயிட்டு வாங்க. மாமா, அப்ப நாங்க கிளம்புறோம். ஆண்டி கிளம்புறோம். ஆண்டி மீரா பாய், ரேணு சிஸ்டர் பாய். மித்து போலாமா? போலாம் ஹிட்லர். சரி, அப்ப எல்லாருக்கும் நாங்க போயிட்டு வரோம். எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. தேவிக்கு உங்க உடம்ப பாத்துக்கங்க, சரியா? உங்க பொண்ணு கிடைச்சாச்சு, இனிமே நீங்க அளவே கூடாது, சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும். ஆமா தேவிக்கு அம்மா, உங்க பொண்ணு மித்து கிடைச்சாச்சு, இனிமே நீங்க மித்துவை நினைச்சு கவலையே படக்கூடாது, சரிங்களா? ஹாப்பியா இருங்க, ஓகேவா? அப்ப நாங்க கிளம்புறோம். ஹிட்லர், இன்னைக்கு என் வாழ்க்கையிலே நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் லக்ஷ்மி அம்மாவும் மட்டும்தான். நீங்கள் 2 பேர் மட்டும் உண்மையை சொல்லி புரிய வைக்காமல் இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் அம்மா, அப்பா, தங்கச்சி, அண்ணன் பொண்ணு, அண்ணின்னு எல்லாரையும் இழந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு உங்கள் 2 பேரால் தான் எல்லாரும் எனக்கு கிடச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா? வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ 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 ஸோ மச். அப்புறம் லவ் யூ ஸோ மச் ஹிட்லர். மித்து பாப்பா, இன்னைக்கு நீ எவ்வளவு ஹாப்பியா இருந்தேன்னு உன்னை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. என் மித்து பாப்பா சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். அப்புறம் மித்துக்குட்டி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கணுமா? கேளு ஹிட்லர். என்ன? இல்லடி, இவ்வளோ வருஷம் கழிச்சு உன் ஃபேமிலியை நீ பார்த்துருக்க. இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க கூட நீ எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னு என் கண்ணார பார்த்தேன். அப்படி இருக்கும்போது உனக்கு அவங்க கூடயே இருக்கணும்னு தோணலையாடி? அதோட உங்கள் அம்மா, அப்பா, மீரா, அப்புறம் அண்ணி, அண்ணன்னு எல்லாருக்கும் கண்டிப்பாக நீ அவங்க கூட இருக்கணும்னு ஆசையாக இருந்திருக்குல்ல? அதே மாதிரி உனக்கு ஆசையாக இல்லையா மித்து? அவங்க கூட இருக்கணும்னு உனக்கு தோணலையா? அப்படி தோணுச்சுன்னா சொல்லுடி, தாராளமாக நான் உன்னை போய் அங்கே விட்டுறேன், ஓகேவா? ஹிட்லர், உண்மையை சொல்லணும்னா எனக்கும் ஆசையாக தான் இருந்துச்சு அவங்க கூட இருக்கணும்னு. ஆனால் அவங்க கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டதை விட உன் கூட இன்னைக்கு இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா உனக்கே நல்லா தெரியும், லக்ஷ்மி அம்மா வைஷுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப என் லைஃப்பில் முக்கியம்னா அது நீ மட்டும்தான். உனக்கு அப்புறம் இப்போ அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சின்னு எல்லாருமே. அப்படி இருக்கும்போது என் ஹிட்லர் கூட இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேனே. அது என் ஹிட்லருக்கே நல்லா தெரியும். மீரா கேட்டபோது சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவள் விளையாட்டுக்கு தான் கேட்குறான்னு எனக்கு தெரியாது, அவள் உண்மையாக கேட்குறான்னு நினச்சிட்டேன். ஒருவேளை இனிமேல் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோமோ அப்படின்ட்டுன்னு. அதனால் என்ன பதில் சொல்கிறதுன்னு எப்படி முழிச்சேன்னு தெரியுமா? நல்ல வேலை சும்மா அவள் ஃபன்னுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டான். ஒருவேளை உண்மையாகவே கேட்டிருந்தா சத்தியமாக என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சிருப்பேன். அப்படி இல்லைன்னா நான் ஹிட்லர் கூட போகிறேன்னு சொல்லியிருப்பேன். அதனால் அவங்க ஹர்ட் ஆகியிருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. இது எப்படியோ இன்றைக்கி எனக்கு உன் கூட இருக்கணும்னு தோணுச்சு, நான் வந்துட்டேன். இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குமே உன் மித்து பாப்பா ஹிட்லர் கூட இருந்தால் மட்டும்தான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருப்பாள். லவ் யூ ஹிட்லர். மித்துக்குட்டி, உண்மையாவே இப்படி நீ சொல்றதை கேட்கும்போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. எவ்வளோ ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமா? ஒரு மாதிரி கர்வமா இருக்குடி. என் பொண்டாட்டிக்கு எல்லாரையும் விட என் கூட இருக்கும்போது ஹாப்பியா இருக்கான்னு சொல்றதை கேட்கும் போதே அப்பா எவ்வளோ ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமா? லவ் யூ டுடி மித்து பாப்பா. சாவித்ரி, பூஜாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனியே, என்ன சொன்னாங்க டாக்டர்? அம்மா, எல்லாம் சந்தோஷமான விஷயம் தாம்மா. குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான். இன்னும் 2 வாரத்துல டெலிவரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தாம்மா டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்படியே சாவித்ரி, ரொம்ப சந்தோஷம். அப்ப இன்னும் 2 வாரத்துல பூஜாவுக்கு டெலிவரி ஆகிடும், அப்படிதானே? ஆமாம்மா. ஆனா பூஜா தான் இன்னும் டெலிவரிக்கு 2 வாரம் இருக்குன்னு ரொம்ப பயந்துட்டு இருக்கா. சாவித்ரி, அது எல்லா பொண்ணுங்களுக்குள்ள பயம் தானம்மா. டெலிவரி பத்தி எல்லா பொண்ணுங்களுக்கும் கண்டிப்பா பயம் இருக்கதான் செய்யும். அதனால பூஜா பயப்படுறதுல தப்பு இல்லதான். பூஜாவும் அவ வயிற்றுல உள்ள குழந்தையும் நல்லா இருக்காங்கல்ல, அதுவே போதும். ஆமா சாவித்ரி, இது எல்லா பொண்ணுங்களுக்குள்ள சாதாரண பயம்தான். அதனால ஃப்ரீயா விடு. ஆமாம்மா, அதே தான் நான் பூஜா கிட்ட சொன்னேன். அம்மா, நம்ம வீட்டில் இப்போ ரீசெண்டாகவே நிறைய சந்தோஷமான விஷயமா நடந்துகிட்டு இருக்குல்ல. முதல்ல நம்ம வைஷு கன்சீவ் ஆனது. இப்போ என்னடானா மித்ராவுக்கு குடும்பம் கிடைச்சாச்சு. அதுவும் எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பம். அப்பா, அவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தோட வாரிசு தான் நம்ம வீட்டு மருமகன் நினைக்கும் போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குமா.
ஆமாத்த, சாவித்திரி சொல்ற மாதிரி மித்ரா இவ்வளோ பெரிய குடும்பத்தோட வாரிசா இருப்பான்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லத்த. எது எப்படியோ மித்ரா உங்க குடும்பத்தை ஏத்துக்கிட்டு இப்ப சந்தோஷமா இருக்கால, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷத்தை. என்ன ஒரு வருத்தம்னா வைஷு மாதிரி அவளும் சீக்கிரம் நல்ல செய்தி சொன்னா நல்லா இருக்கும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாப்போத்த, சீக்கிரமா நல்ல செய்தி எப்ப சொல்றான்னு பாப்போம். அண்ணி, அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. நம்ம மித்ரா கூடிய சீக்கிரமாவே நல்ல செய்தி சொல்லதான் போறா பாருங்க. ஆமா சாவித்ரி, நானும் அதான் நினைக்கிறேன். மித்ராவும் கூடிய சீக்கிரமா நல்ல செய்தி சொல்லிட்டானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி போதும். என்ன எவ்வளோ நேரம் தான் நின்று பேசிட்டே இருக்க போறீங்க? மீனாட்சி, வைஷுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கணும்னு சொல்லலாமா, கொடுத்துட்டியா? ஐயோ ஆமாத்த, அவளுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கணும்னு சொல்லல, மறந்தே போயிட்டேன். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க, நான் போய் கொடுத்துட்றேன். சரிம்மா மீனாட்சி. சரி சாவித்ரி, நீயும் போயிட்டு ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு, நான் ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்பாடா, லிஃப்ட்ல லாஸ்டா இருந்த ஒரு ஆளும் இறங்கிட்டாரு. வெற்றி, இன்னைக்கு உங்களை மாமி என்னடி பண்ற? இப்ப இதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற? தள்ளி நில்லுடி, சரச்சு வந்துட போறாங்க. இது நல்ல கதையா இருக்கே. நானே எல்லாரும் லிஃப்ட்ல இருந்து எப்படா இறங்குவாங்க, உங்க பக்கத்துல வந்து நிக்கலான்னு பார்த்தா தள்ளி நிக்கணுமா? முடியாது வெற்றி, முடியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஏ மாமி, இவ்வளோ நீ பக்கத்துல இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. அது அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ப்ளீஸ் டி, சொல்றது கேளு, கொஞ்சம் தள்ளி நில்லு. அச்சோ, அப்படியா? சரி ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப ஓகேவா? ஏ மாமி, என்னடி இதெல்லாம்? இவ்வளோ பக்கத்துல வந்து நிக்கிற, எனக்கு என்னென்னமோ பண்ணுதுடி. முதல்ல தள்ளி போடி, சரச்சு வந்துட போறாங்க, தள்ளி போடி. இங்க பாருங்க வெற்றி, நான் ஒன்றும் யாரோ ஒருத்தி கிடையாது. உங்களை லவ் பண்ற பொண்ணு. இந்த உரிமை கூட எனக்கு கிடையாதா? இது கூட உங்களுக்கு பிடிக்கலையா? சரி ஓகே வெற்றி, உங்களுக்கு நான் க்ளோஸா இருக்கிறதே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இனிமே உங்ககிட்ட நான் க்ளோஸா வர மாட்டேன், போதுமா? இப்போ என்ன, உங்களுக்கு தள்ளி நிக்கணும் அவ்வளவுதானே? அப்படி தள்ளி நின்னுக்கிறேன். மகா என்ன இன்னும் தூரமா போய் நிக்கணுமா? இன்னும் தூரமா போய் நிக்கணும்னா லிஃப்ட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் வெளியில போய் நின்னாதான் உண்டு. ஏ மாமி, என்னடி இதெல்லாம்? இப்ப எதுக்கு இவ்வளவு தூரமா போய் நிக்கிற? நீங்க தானே தள்ளி நில்லுன்னு சொன்னீங்க, அதனாலதான் தள்ளி நிக்கிறேன். இந்த 10th ஃப்ளோர் எப்பதான் வரும் தெரியல, இன்னும் 2nd ஃப்ளோர்ல நிக்குது. ஹே மாமி, திரும்படி கொஞ்சம். என்ன, கையை விடுங்க வெற்றி. விட முடியாது. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? அதான் உங்களுக்கு நான் பக்கத்துல நிக்கிறதே பிடிக்கலையே, அப்புறம் என்ன கொஞ்சம் மட்டும் எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கீங்க? விடுங்க முதல்ல. ஹே மாமி, நீ இருக்கியே உன்ன. வெற்றி, என்ன இது? பின்ன என்னடி? நீ பக்கத்துல நிக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னேனா? நீ பக்கத்துல நிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனால தள்ளி போன்னு சொன்னேன். மத்தபடி நீ பக்கத்துல நிக்கிறதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை, சரியா? அதுக்கு உடனே கோச்சிட்டு போய் நின்னா என்ன வேற என்னடி பண்ண சொல்ற? அதான் இப்படி பிடிச்சேன். ஏன் இப்படி பிடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன? அதெல்லாம் உரிமை இருக்குதான். இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். அதனால எப்ப நான் உங்க பக்கத்துல வந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, தள்ளிப்போன்னு சொல்றீங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் பசங்க ஃபீலிங் டி, பொண்ணுங்களுக்கு புரியாது. அதோட நீ ரொம்ப பக்கத்துல வந்தா என்ன மீறி ஏதாச்சும் சம்பவம் பண்ணிடுவானோ எனக்கு பயமா இருக்கும்டி. அதனாலதான் உன்னை தள்ளி போன்னு சொல்லுவேன். என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. என்ன மீறி சம்பவம் பண்ணிடுவீங்கன்னா என்ன சம்பவம் பண்ணுவீங்க அப்படி? ஏண்டி என்ன சோதிக்கிற? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா என்ன? ஆமா, கண்டிப்பா எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சீக்கிரம் சொல்லுங்க, லிஃப்ட் ஓபன் ஆகிட போது, அப்புறம் யாராச்சும் வந்துட போறாங்க. ஐயோ இப்ப என்னடி? நீ பக்கத்துல வரும்போது எனக்கு உன்னை கிஸ் பண்ணணும்னு தோணும்டி. அது மட்டும் இல்ல, வேற என்னென்னமோலாம் கூட தோணும். ஆனா அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு இல்லை, அதனாலதான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிப்பேன். நான் பையன்டி, ஓரளவு தாண்டி ஃபீலிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஓ, இதான் விஷயமா? நான் கூட உங்களுக்கு நான் பக்கத்துல வர்றது பிடிக்கலையோன்னு நினைச்சேன். நீங்க சொல்றதும் சரிதான், எல்லாமே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். சரி ஓகே வெற்றி, அப்போ விடுங்க, நான் கொஞ்சம் தூரமா வச்சு நின்னுக்கிறேன். மாமி. வெற்றி, என்ன ஏன் இப்படி பாக்குறீங்க? அதான் சொல்லிட்டீங்களே. சரி ஓகே, இனிமே நான் ரொம்ப க்ளோஸா வந்து நிற்க மாட்டேன், போதுமா? ஓகேவா? சரி ஓகே, விடுங்க. இப்படி பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? மகா, இந்த லிஃப்ட்ல சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகாது தானே? என்ன வெற்றி, சம்பந்தமே இல்லாம கேக்குறீங்க? ஒரு மாசமா தான் இந்த லிஃப்ட்ல சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுறதே இல்லையே, அப்புறம் என்ன கேள்வி இது? இல்லடி, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா புரியலையே, எதுக்கு? இதுக்கு தான். வெற்றி, பின்ன
என்னடி நான் ஒரு பையன்டி, எவ்வளோ நேரம் தாண்டி என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியும்? ஓரளவு தான் எல்லாமே, அதுவும் இவ்வளோ க்ளோஸாக இப்படின்னு இருக்கும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் கிஸ் பண்ணிட்டேன். நானும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறேன்டி, ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே. சாரி. என்னடி அப்படி பார்க்குற? கிஸ் பண்ணது பிடிக்கலையா? சாரி. அது நான் கண்ட்ரோலாக இருக்கணும் தாண்டி நினச்சேன். சாரி. வெயிட் இப்போதைக்கு இவ்வளோ சாரி கேட்குறீங்க? என்னமோ யாருக்கும் கிஸ் பண்ண மாதிரியா? இல்லடி, நீ எதையும் யோசிச்சே இருந்தியா? அதான் ஒருவேளை நான் கிஸ் பண்ணது பிடிக்கலையோன்னு. நீங்கள் கிஸ் பண்ணதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு தான், ஆனால் இப்படி லிப்ஸ் எல்லாம் செவந்து போயிருக்குல்ல, இதோட எப்படி வெளியில் போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் செவந்து போய் தான் இருக்கு. அதான். என்னடி சொல்ற? ஒரு நிமிஷம் இரு. ஐயோ ஆமா, என்னடி இது இப்படி செவந்து போயிருக்கு? ஐயோ, சும்மாவே ராக்கி கலாய்ப்பான். இப்போ நீ நானும் கிஸ் அடிச்சிருக்கோங்கிறத கண்டுபிடிச்சி கலாய்ப்பானோ? ஐயோ மகா, இப்போ என்ன பண்றது? நீ கூட பரவாயில்ல, லிப்ஸ்டிக் போட்டிருக்கன்னு சொல்லி சமாளிச்சிருவேன். ஆனா நான் எப்படி சமாளிக்கிறது? ஹலோ பாஸ். இதெல்லாம் கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும். இப்போ யோசிச்சு நோ யூஸ். சரி ஓகே, ரொம்ப பயப்படாதீங்க, நான் ராக்கியை சமாளிச்சுக்கிறேன். வாங்க. இருந்தாலும் என்னோட லிப்ஸ்டிக் உங்கள் லிப்ஸில் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் தொடச்சிக்கோங்க. இப்போ ஓகேவா? உண்மையை சொல்லணும்னா இப்போவும் உங்கள் லிப்ஸ் செவந்து தான் இருக்கு. சரி வாங்க, நான் தான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன பார்த்துக்கலாம் வாங்க. லவ் யூ டி மாமி. அப்பா, எத்தனை நாளைக்கு அப்புறம் இந்த ஐ லவ் யூ உங்கள் வாயிலேருந்து கேட்குறேன். ஆனா உங்க வாயிலேருந்து அது கூட நான் இன்னும் கேட்கலையே மேடம். அது சரி, உங்களை போய் அமைதின்னு இந்த ஆஃபீஸே நம்பிட்டு இருக்கு. லவ் யூ டு வெற்றி. சரி ஓகே, லிஃப்ட் ஓப்பன் ஆக போகுது, வாங்க போலாம். டேய் டோமரு, குட் மார்னிங் டா. குட் மார்னிங் டி மாமி. வெற்றி, டேய் என்னடாச்சு? எதுக்குடா இப்படி பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற? ஏ மாமி, என்னடி ஆச்சு உன் ஆளுக்கு? வெற்றி, என்னாச்சு இப்போதைக்கு இவ்வளோ பதட்டமா இருக்கீங்க? இல்ல மகா, இப்பவும் லிப்ஸ்லாம் சவப்பா இருக்கா என்ன? ஐயோ வெற்றி, அதை பற்றி யோசிக்காதீங்க. அப்படியே அவன் ஏதாச்சும் கேட்டானா நான் சமாளிச்சுக்கிறேன், ஓகேவா? முதல்ல நீங்கள் கேஷுவலாக இருங்க, இல்லைன்னா அவனே கண்டுபிடிச்சிருவான் நமக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு. ஓகேடி. டேய் மச்சான், என்னடா நான் பேசுறது உனக்கு காதுல விழுதா இல்லையா? நீ எதுக்கு அப்படி பேரஞ்ச மாதிரி நிக்கிற? டேய் மச்சான், அப்படிலாம் இல்லடா, நான் கேஷுவலா தான் இருக்கேன். உனக்கு அப்படி தோணுது போல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்லையே, உன் முகத்தை பார்த்தாவே ஏதோ ஒரு மார்க்கமா தெரியுதே. அதெல்லாம் மார்க்கமாவும் இல்ல மாசமாவும் இல்ல. டேய் அதை விடுறா. ஆமா, நிறைய டாஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னடா, இப்போ எதுக்காக இங்க வந்திருக்கா? டாஸ்க் முடிச்சியா என்ன? அது கிடக்குது ஒரு பக்கம், அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. அதை விடுங்க. ஆக்சுவலா உங்க 2 பேர்கிட்டையும் ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். என்ன ஹாப்பியான நியூஸா? என்ன மச்சான்? டேய் மச்சான், அது ஒண்ணும் இல்லடா, நாளைக்கு நம்ம கம்பெனியோட ஆனிவர்சரி. ஸோ ஆனிவர்சரியே நல்ல ஒரு பெரிய பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்காங்களாம். இப்பதான் நியூஸ் வந்துச்சு. அதான் இந்த விஷயத்த சொல்றதுக்காக ரொம்ப நேரமா உங்க 2 பேருக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ராக்கி, என்ன சொல்ற? உண்மையாவா? ஐயோ டே மச்சான், இதோ நிக்குதே உன் ஆளு, அவன் மேல சத்தியமா சொல்றேன்டா. நாளைக்கு பெரிய பார்ட்டி ஒன்று கம்பெனில அரேஞ்ச் பண்றாங்க. விதவிதமான சரக்குலாம் இருக்கு மச்சான். நாளைக்கு 3 பேர் ஜாலியா போறோம், பார்ட்டியை சூப்பரா என்ஜாய் பண்றோம், ஓகேவா? என்ன சரக்கா? டே, எனக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, அப்புறம் என்ன? அட யாருடா இவன்? நல்லவனா இருக்கலாம், அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான். அதெல்லாம் நாளைக்கு ஒரு நாள் நீ குடிக்கலாம். அதெல்லாம் வாழ் பர்மிஷன் தருவா. என்னடி மாமி, ஓகே தானே? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் குடிக்கிறதுக்கு வெற்றிக்கு பெர்மிஷன் கொடு, ஓகே? என்ன டேய், அதெல்லாம் வேணாண்டா மகா, இவன் சும்மா சொல்றான், நான் குடிக்கலாம் மாட்டேன், ஓகே? அட சும்மா இருங்க வெட்டி. ஏ மாமி, என்னடி நீ? இங்க பாரு, அதெல்லாம் இல்ல, ஒரு நாள் குடிச்சா ஒன்றும் தப்பு கிடையாது, அதுவும் பார்ட்டி தானே, அதனால சொல்லுடி, அவருக்கு பெர்மிஷன் கொடு. ஐயோ டே, நான் அதை பத்தி யோசிக்கலடா, நான் பார்ட்டி வரல, நீ வெற்றி மட்டும் போயிட்டு வாங்க. என்ன பார்ட்டிக்கு நீ வரலையா? ஏண்டி என்னாச்சு? உனக்கு தான் பார்ட்டினா பிடிக்குமே, அப்புறம் என்ன? பிடிக்கும் தான், என்னமோ தெரியல, இந்த பார்ட்டிக்கு வரதுல விருப்பம் இல்லை. ஸோ நீ வெற்றி மட்டும் போயிட்டு வாங்க. ஹே மகா, மகா. சொல்லுங்க வெற்றி. மகா, என்ன இது? உனக்கு தான் பார்ட்டிக்கு போக பிடிக்கும்ல, அப்படியே திடீர்னு வரமாட்டேன்னு சொல்ற? நீ நான் ராக்கி 3 பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்ல, வரலாம்லடி, ஏன் வரமாட்டேன்னு சொல்ற? என்னன்னே தெரியல வெற்றி, இந்த பார்ட்டிக்கு வரணும்னு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆக்சுவலாக பார்ட்டி போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன் தான், அதுக்கான சான்ஸ் அமைஞ்சதே இல்லை. சொல்லப்போனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிக்கு போகிறது. இருந்தாலும் என்னமோ தெரியல, சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அது சும்மா ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம்ல, அதனால தான் அப்படி இருக்கு. எனக்கும் தாண்டி இது ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் உன் கூட ராக்கி கூட போகிறத நினச்சி நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் மகா, நீ வா, நீ நான் ராக்கி 3 பேர் போகலாம், ஜாலியாக இருக்கும்ல. ஹே மாமி, ஓவரா சீன் போடாத சரியா? ஹே, ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிக்கு போகிறோம் டி, 3 பேர் போனால் நல்லா இருக்கும் டி, ப்ளீஸ் டி வா.
ஆமா மகா, 3 பேருமே பார்ட்டிக்கு இது வரைக்கும் போனதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் போறோம். அதுவும் ஆபீஸ் பார்ட்டி தானே, இதுல என்ன இருக்கு? வா மகா. ஹே, அதான் ஆளே சொல்றானேடி, அப்புறம் என்னடி? வாடி, ரொம்ப பண்ணாத. ஐயோ சரிடா, இப்போ என்ன ஒரு 2 பேருக்கும் நான் பார்ட்டிக்கு வரணும் அதானே. அப்பா பார்ட்டிக்கு வரேன் போதுமா? சப்பா 2 பேரும் உயிரை வாங்காதீங்கடா, போங்க போய் வேலை ஏதாச்சும் இருந்தா பாருங்க. ஹே மகா, ரியலி? ஆமாடி மாமி, உண்மையாவே வரியா? ஐயோ ஆமாங்கடா, நான் உண்மையாவே வரேன் போதுமா? அப்பா 2 பேர் இருக்கீங்களே, டார்ச்சர்டா உங்களோட. சரி ஓகே, நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன, போய் வேலையை பாருங்க போங்க. அப்பா, இப்பதாண்டி எனக்கு போன உசுரே திரும்பி வந்திருக்கு. நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு பார்ட்டி கூட பார்த்ததே இல்லடி. ஏதோ இந்த ஆபீஸ் மூலியமா தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பார்ட்டியை பார்க்கலான்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். நீ வரலன்னு சொன்னோன்னே அப்பா எனக்கு என்னென்னமோலாம் தோண ஆரம்பிச்சிச்சு. இப்பதாண்டி மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நாளைக்கு 3 பேரும் பார்ட்டிக்கு போறோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம். ஓகே ஓகே முதல்ல போய் வேலையை பார்க்கலாம் வாங்க. நானும் வெற்றி இன்னும் லாகின் கூட பண்ணல. வெற்றி வாங்க ஃபர்ஸ்ட் போய் லாகின் பண்ணலாம். மச்சான், என்னடா எதுக்கு வர சொல்லியிருந்த? டேய் என்னடா மறந்துட்டியா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்டிருந்தல, அது வாங்கிட்டல? எது மச்சான்? ஓ அதுவா? வாங்கிட்டேன்டா. ஆனா லாஸ்ட் வரைக்கும் எதுக்குன்னு நீ சொல்லவே இல்லையே. டேய் சின்னடா, மறந்துட்டியா? நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா அந்த மகாவும் வருவா. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்திருந்தா என்ன இந்த கவினை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயும் அந்த வெற்றி அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பா. அவளுக்கு இந்த கவின் கிட்ட மோதுனா என்ன ஆகுன்னு தெரிய வைக்க வேண்டாம். அதோட அந்த வெற்றி அவனும் என்கிட்ட ஓவரா வச்சுக்கிட்டான்டா. நாளைக்கு சிறுக்குடா. அந்த மகா அழகா இருக்கவங்கிற திமிர்ல தானே இவ்வளவு திமிரா என்கிட்ட பேசினா. அந்த அழக ஒரே ஒரு நாள் நான் அனுபவிச்சுக்கலான்னு இருக்கேன். அதான். என்ன டே கவின், என்னடா பேசுற நீ? ஆமா சந்தோஷ், நீ தானே சொன்ன அது லைட்டா சாப்பிட்டாவே நல்ல போதை ஏறி மயக்க நிலைக்கு போயிடுவாங்கன்னு. அது தாண்டா வேணும். நாளைக்கு எப்படியாச்சும் அந்த மகா குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல அதை கலந்து அவளை மயக்கமாக வச்சு சின்ன பண்றன்னு பாருடா. நாளைக்கு தெரியும்டா அவளுக்கு ஏண்டா இந்த கவின் கிட்ட வச்சுக்கிட்டோன்னு. அதுக்கப்புறம் அவ ஒரு நாளும் எப்படி ஃபீல் பண்றான்னு மட்டும் பாருடா. டேய் கவின், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதடா. இதெல்லாம் வேண்டாம் மச்சான். டேய் போது நிறுத்துறியா? சித்த பண்ணணும் சித்த பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். கவின் கிட்ட மோதுனா என்ன ஆகுன்னு 2 பேருக்கும் தெரிய வேண்டாம், தெரிய வைக்கிறேன்டா. நீ பாரு சந்தோஷ், நான் கேட்ட பொருளை சரியான நேரத்துக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, புரிஞ்சதா? சொன்னதை மட்டும் செய் சந்தோஷ், அடிஷ்னலா எதுவும் செய்யாத. ஓகே?